ஓசூர் அருகே பரபரப்பு. கார் பானெட்டில் தொங்கியபடி 4 கிலோமீட்டர் தூரம் சென்ற காவலர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே குட்கா கடத்தி வந்த காரை நிறுத்த முயன்ற தலைமை காவலர் ராஜகாந்தியை கார் பானெட்டில் ஏற்றியபடி 4 கிலோமீட்டர் தூரம் இழுத்துச் சென்ற ஓட்டுநரின் செயல் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விரிவான செய்திகள். ஓசூர் அருகே உள்ள ஜூஜுவாடி மாநில எல்லை சோதனைச் சாவடியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த சொகுசு கார் ஒன்றை போலீசார் நிறுத்த முயன்றனர். ஆனால் காரை நிறுத்தாமல் ஓட்டுநர் வேகமாக இயக்கினார். அப்போது அங்கிருந்த தலைமை காவலர் ராஜகாந்தி காரை மறிக்க முயன்றபோது அவர் காரின் பானெட்டில் விழுந்தார். இருப்பினும் காரை நிறுத்தாத ஓட்டுநர் காவலர் பானெட்டில் தொங்கிய நிலையிலேயே சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு அதிவேகமாக காரை செலுத்தினார். காவலரின் அனுபவம். இது குறித்து காவலர் ராஜகாந்தி கூறுகையில், காரை நிறுத்தச் சொன்னபோது ஓட்டுநர் வேகம் எடுத்தார். நான் பானெட்டை பிடித்துக் கொண்டேன். நிறுத்தச் சொல்லி எவ்வளவோ கத்தியும் அவர் நிறுத்தவில்லை. சுமார் 4 கிலோமீட்டர் தூரம் கழித்து வண்டி வேகம் குறைந்தபோது நான் கீழே குதித்தேன். அப்போதுதான் என் காலில் காயம் ஏற்பட்டது என தெரிவித்தார். நடவடிக்கை. இதனைத் தொடர்ந்து காரை துரத்திச் சென்ற போலீசார் மற்றும் பொதுமக்கள் உதவியுடன் கார் மடக்கி பிடிக்கப்பட்டது. காரை சோதனை செய்தபோது அதில் மூட்டை மூட்டையாக குட்கா கடத்தி வந்தது தெரியவந்தது. காரை ஓட்டி வந்த நபரை சிப்காட் போலீசார் கைது செய்து அவரிடமிருந்து கார் மற்றும் குட்கா மூட்டைகளை பறிமுதல் செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சினிமா பாணியில் நடந்த இந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருவதுடன் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஓசூரின் ஒவ்வொரு செய்திகளையும் அப்டேட்டும் உங்கள் மொபைலுக்கு நேரடியாக பெற இப்போதே ஹோசூர் நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் ஃபாலோ செய்யுங்க. சைடுல அந்த கார் வந்து சரி டவுட் அப்படின்னு போய் நிப்பாட்டினேன். அவன் இப்போ ஷோ பண்ணான். நிப்பாட்டுறானா அங்கே முன்னாடி போகிறான்னா நான் முன்னாடி இப்போ பேண்டட் பிடிச்சிக்கிட்டேன். அவன் திரும்ப வந்து நான் பேண்டட் மேலே படுத்துக்கிட்டேன். அவன் பாட்டுக்கு 4 கிலோமீட்டர் அவன் பாட்டு போட்டு நிப்பாட்டுறான்னு சொல்லி நிப்பாட்டவே மாட்டேன். அப்புறம் எங்கள் ஏசி கிட்ட வந்து வண்டியை நிப்பாட்டணும். ஸ்லோ பண்ணோம். சரி நிப்பாட்டுறாங்க. நான் காலை கீழே வச்சேன். டப்புன்னு திரும்பி வண்டி எடுத்தேன். அதில் தான் அந்த கால் இதாகிடுச்சு. அப்புறம் கூட அந்த காரில் பின்னாடி அவங்க தான் ஹெல்ப் பண்ணுவேன். அங்கே போய் சைலண்ட் போட்டு இறங்கி விட்டு தான் ஓடி